வெல்கம் டு ஆல் அபவுட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினமும் நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னென்றது நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் ப்ளஸ் நியூஸ்லேருந்து கொடுக்குறோம். அதோட முக்கிய நிகழ்வுகளை இன்னைக்கு என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். வேக்சின் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் 15 to 18. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனாலும் ஒரு அவேர்னஸ்காண்டி தெரிஞ்சுக்கலாம். அதாவது 15லேருந்து 18 வயதுக்குள்ள வயதினர்களுக்கு வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 18 to above 18 தான் வந்து எலிஜிபிளாக இருந்தது. இப்போ 15 to நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா 15 to 18 வந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்னன்றதை முக்கியமானதை பார்ப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி அண்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், ஜிஜிஎன குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் நம்ம இண்டெக்ஸ் பார்ப்போம், ஸ்டேட் லெவலில் பார்ப்போம். எது வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமான கவர்னன்ஸில் வந்து ஆளுமையில் வந்து சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். இது எந்த யூனியன் டெரிட்டரியில் அமைய இருக்குது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரித்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பெஸ்ட்டாக கவர்னன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காம்படிஷன் வச்சு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ். ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக லாஸ்ட் மந்த் பார்த்தோம் 25th December 2021 தான் வந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. 26 வந்து பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் டேவாக கொண்டாடுவோம். ஸோ அதையும் நான் வச்சுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு தெலுங்கானாவில் ரீசெண்டாக வந்து ஃபஸ்ட்டு ஓடிஎஃப் அப்படின்னா இல்லை ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ ப்ளஸில் தெலுங்கானா மாநிலம் முதல் இடத்துல இருக்குது. ஸோ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஓடிஎஃப் ப்ளஸ். ஓடிஎஃப் அப்படின்னா ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ. அந்த ஃபேஸ் வந்து ஸ்வச் பாரத் கிராமின் ஃபேஸ் 1ல் வந்து 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஃபேஸ் 1. அதோட முடிவு பார்த்தீங்கன்னா 2019 சரியாக 5 வருடம் கழித்து அதை நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக வந்து அறிவிச்சிருப்போம். ஸோ ஃபேஸ் 2 வந்து மார்ச் 2020 லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎஃப் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் அதை வந்து சஸ்டைனபிளாக நீங்கள் கண்டினியூ பண்ணணும், ஃபியூச்சர் லாங் அது வந்து கண்டினியூ பண்ணணும், ப்ளஸ் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நம்ம வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ பண்ணால் ஒரு டாய்லெட் கட்டணும். ஸோ டாய்லெட்டில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதில் வர சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை மேன்யூராக கன்வெர்ட் பண்ணணும். ப்ளஸ் கோபர் கேஸ் எதனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஓடிஎஃப் ப்ளஸ். ஸோ அது வந்து எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது ரீசெண்டாக பள்ளி பிரகதி அப்படின்ற ஒரு ஆப் மூலிமா அவங்க வந்து அந்த மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ பள்ளி பிரகதி ப்ராஜெக்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பள்ளி பிரகதி ப்ரோக்ராம் for holistic development of villages is being uploaded as a Swachh Bharat Mission 2.0 mobile app. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்குதுங்க. பள்ளி பிரகதி ப்ரோக்ராம் எதுக்கு ரிலேட்டட்னா ஸ்வச் பாரத் மிஷன் ரிலேட்டடாக எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தது. நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது கர்நாடகா. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து லைட்டாக ஒரு ஓவரால் வியூவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு இரண்டுமே வந்து பிரதானமாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ அந்த வேக்சின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 16, 2021 வந்து, அதாவது கடந்த ஆண்டு January 16ஆம் தேதியிலேருந்து வேக்சின் போடுற ப்ரோக்ராம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்ட்ரீஸ்லேயே ஓவரால் வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் இன் வேக்சினேஷன் கவரேஜ் ஃபார் எலிஜிபிள் பாப்புலேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டோர் டு டோர் வேக்சின் கேம்பெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தவணை இது வரைக்கும் இந்தியா வந்து 97.7%. இது டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம கண்டுக்க வேணாம். ஆனால் இந்த டேட்லாம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் டேட் ஸ்டார்ட் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட் டோர் டு டோர் ஸ்டெப் எந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணது, இது 2 மட்டும் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2022 டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் ஏர் ஸ்போர்ட்ஸ் செக்டர் அண்ட் மேக் த ஸ்போர்ட்ஸ் சேஃப், அஃபோர்டபுள், அக்சசபிள், என்ஜாயபிள் அண்ட் சஸ்டைனபிள். ஸோ ஏர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது
வானில் வந்து விளையாட்டு சாகசங்கள் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது ரிலேட்டடாக ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் வந்து இந்த இமேஜில் பார்ப்பீங்க, ஸ்கை ஜம்ப் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பாலிசி தான் வந்து நேஷனல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2022 அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இது முக்கியமான விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் இந்தியா ஆஸ் த ஒன் ஆஃப் த டாப் ஏர் ஸ்போர்ட்ஸ் நேஷன் பை 2030. ஸோ 2030க்குள்ள இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கிய டாப் லெவல் இருக்கணும், ஏர் ஸ்போர்ட்ஸில் டாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது முக்கியமாக இயர் பட்டுங்க 2030க்குள்ள. அது ரொம்ப எக்ஸாமில் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. 2030க்குள்ள இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் ஏர் ஸ்போர்ட்ஸில் டாப்பாக வரணும் அப்படின்றதுக்கான இந்த விஷன். நெக்ஸ்ட் இது யாரோட தலைமை கீழே இது வந்து நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், இவங்க 2 பேர் தான் வந்து அது கவர்னன்ஸ் பாடி. இவங்க 2 பேர் தலைமையில் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும் இந்த பாலிசி கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இரும்பை டு பி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர்ட் வில்லேஜ். ஆக்சுவலாக இந்த இரும்பை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வில்லேஜ் தான் வந்து இரும்பை வில்லேஜ். 2015ஆம் ஆண்டு போடப்பட்ட நியூஸுங்க அது. அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சோலார் பவரில் இயங்கக்கூடிய ஒரு கிராமத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது தான் சோலார் வில்லேஜ் ப்ராஜெக்ட் இன் இரும்பை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. இன்னும் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. இன்னும் இந்த ஸ்டேட்டஸ் அட்டன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஆகலை. நிறைய பிரச்சனை இருக்குது. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். வேர் தர் வில் பி லைட் சோலார். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் அக்விசிஷன். ஸோ சோலார் பேனல் நீங்கள் செட் பண்ண ஒரு லேண்ட் வந்து தேவைப்படுது இல்லையா, அந்த லேண்ட் கையகல்படுறதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் இன்னும் டிலே ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும், என்ன இதில் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு சோலார் பவர் வில்லேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இரும்பை மென்ஷன் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பை. ஸோ இந்தியா லெவலில் கேட்டிங்க அப்படின்னா தாரணை. ஸோ மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய இது பீகார், இந்தியன் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வில்லேஜ் தான் தாரணை. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2015லேயே ஃபுல்லாக வந்து சோலார் வில்லேஜாக மாற்றினாங்க. ஸோ இப்போ அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அந்த சோலார் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டு இப்போ திரும்ப அவங்க தெர்மல் ப்ராஜெக்ட்கே போயிட்டாங்க. ஸோ இது வந்து சக்ஸஸாக ஆச்சு. ப்ளஸ் இது இன்ஸ்டால் பண்ணாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ திரும்ப தெர்மலுக்கே போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2021 ஆகஸ்ட் மாதம் அறிவித்த பிரகாரம் மோடி அவர்கள் அறிவித்தது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட், மொதீரா அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சோலார் வில்லேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான ஸ்கீம். 6 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்டாக அறிவிக்கிறாங்க. ஸோ மொதீரா, தாரணை, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தல இரும்பை நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இது மூணுமே வந்து ஆப்ஷன்ஸ் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் வில்லேஜாக இருக்குது, சோலார் பவர் வில்லேஜாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பொருளாதார ரிலேட்டடான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். Who recently released a report on trends and progress of banking in India and financial stability report. ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கேள்வி. நெக்ஸ்ட், ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. யார் இது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா RBI, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் குட் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் அனலைசிஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ நிதி நிறுவனத்துடைய அவங்களுடைய குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அவங்க எந்த அளவுக்கு நிதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ப்ளஸ் எந்த அளவுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஃபுல் டேட்டாஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் ஆன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. நெக்ஸ்ட், அரசியல் ரீதியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்ப்போம். EWS, அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என சொல்லப்படக்கூடிய இந்த பிரிவினர்கள் வந்து 10% வந்து 103வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்த நியூஸோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ். என்ன இன்னைக்கான புது நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 103வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் நீங்கள் கொடுத்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 10% நீங்கள் 8 லட்சம் வந்து எக்கனாமிக் லிமிட்டை இன்கம் லிமிட்டை வச்சுருக்கீங்க. ஸோ பொருளாதாரம் வலிவடைந்த பிரிவினர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ அந்த 8 லட்சம் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு தரவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான அளவுகோல் உண்மையில் வரையறுக்கப்பட்ட விதம் 2 சூழல்களில் மிகவும் வேறுபட்டது. ஸோ என்ன 2 சூழல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரீமி லேயர் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ க்ரீமி லேயர் வந்து மண்டல் கேஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். 1990 மண்டல் கேஸ் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மண்டல் கேஸ் ரிலேட்டட் ஆனது தான் இந்த க்ரீமி லேயர். ஸோ ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் அது பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீமி லேயர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதாவது 8 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க ஓபிசியில் நான் க்ரீமி லேயர்லாம் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 8 லட்சம் செட் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓபிசியில் 8 லட்சம் கேல்குலேட் பண்ணும்போது முக்கியமாக இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி லேயர்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி, அக்ரிகல்ச்சர் இன்கம், ட்ரெடிஷ்னல் ஆர்டிசினல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கன்சிடரேஷன். ஸோ ஓபிசி கேல்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கு இதிலேருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இடபிள்யூஎஸ் கேல்குலேட் பண்ணும்போது எல்லா சோர்ஸஸுமே அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார்மிங். ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்க்ளூடிங் ஃபார்மிங். ஸோ இடபிள்யூஎஸ் வீக்கு செக்ஷனில் இருக்கிறவங்க அவங்களோட அவங்களுடைய விவசாய வருமானத்தையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. அதெல்லாம் தாண்டி 8 லட்சம் போனால் தான் உங்களுக்கு அது கிடையாது. 8 லட்சக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து க்ரீமி லேயர் கூட இது கம்பேர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட், காமிட்டியோட ஆர்குமெண்ட். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். க்ரீமி லேயரில் என்னென்ன இன்க்ளூடட் இன்கம், என்னென்ன இன்க்ளூடட் இல்லை. இன்கம் ஃப்ரம் சேலரி கிடையாது, அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது, ட்ரெடிஷ்னல் ஆர்டிசனல் ப்ரொஃபஷனல்ஸ் அதுவும் அதோட இன்கமும் கிடையாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் இன்க்ளூடட், என்னென்ன கீழே கூட்ட ஆப்ஷன்ஸில் க்ரீமி லேயர் கேல்குலேட் பண்ணும்போது இன்கம் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துடணும். இதில் எக்ஸாம்ட் இடத்துல விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இடபிள்யூஎஸ்ல அனைத்துமே வந்து எடுத்துக்கிறாங்க. அதையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஹிபிஷன் ஆன் சைல்டு மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே வந்து 21 வயது வந்து மேரேஜ் ஏஜாக வந்து அறிவித்தாங்க. ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பில் பாஸ் பண்ணி அது வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நடைமுறை கொண்டு உள்ள பில்லாகவே இருக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய் ஷாஹாஸ்ரபுதி அவர்களுடைய தலைமையில் ஒரு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 31 பேர். அதில் ஒரே ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பேர் வந்து சுஷ்மிதா தேவ். ஸோ சுஷ்மிதா தேவ் மட்டும்தான் அந்த கமிட்டியில் ஒரே ஒரு பெண்ணாக நியமிச்சிருக்காங்க. ரீசெண்டாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க 21 ஃப்ரம் 18லேருந்து 21 நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட் அப்பாயின்ட் பண்ணிருக்கு. ஸோ இது எந்த ஆர்டிக்கிள்லேருந்து இந்த பவர் ரைஸ் ஆகுது, நீங்கள் எந்த ஆர்டிக்கல் மூலிமா நீங்கள் பார்லிமெண்ட் கமிட்டி நீங்கள் இது பண்ணுறீங்க, ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 118 சப்டிவிஷன் 1. ஸோ எக்ஸாம் பண்ணிட்டு ஆர்டிக்கல் 118 என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கான பவர் இதுலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யாரோட தலைமையில் இப்போ ரீசெண்டாக சைல்டு மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பண்ணியிருக்காங்கன்னா வினய் அவர்களுடைய தலைமையில். அதில் இருக்கிற ஒரே ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா தேவ் அவர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்றதை பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ் இது ஒன்றும் இல்லைங்க, 1954 தொடங்கப்பட்டது தான். அதாவது கவர்மெண்ட்டில் 4 பில்லர்ஸ் சொல்லுவாங்க, 4 பில்லர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் இருக்கும். லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ். ஸோ இந்த ப்ரெஸ் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, அது எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ். ஸோ இவங்க 4 பேர், இந்த ப்ரெஸ் மறந்துடுவீங்க அதனால தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 பேருமே 4 பில்லர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்து கான்ஷியஸ்க்காக ஒரு சென்டர், வெல்னஸ் சென்டர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கீழே ஒரு வெல்னஸ் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிரா நாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். ஸோ இது பார்க்கும்போது இந்த இயர் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக வந்து இயர், நெக்ஸ்ட் அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பார்ப்போங்க. Started in 1954, providing comprehensive medical care to the central government employees and their dependent family members. So both employees and their family members 2 பேருக்குமே கொடுப்பாங்க. அந்த யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயில இந்த 4 செட்டப்பில் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ் ரிலேட்டடான முக்கியமான ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. நெக்ஸ்ட் அறிவியல் ரீதியான முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். பெகாசஸ் மால்வேர் அப்படின்றது ரீசெண்டாக வந்து பார்லிமெண்ட்லேயும் பேசப்பட்டது. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி கேஸ் இருக்குது. நீங்கள் பரவலாக வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் என்ன சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ பேஸ்டு NSO குரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெகாசஸ் மால்வேர் அப்படி பயன்படுத்தி, அதாவது மால்வேர் அப்படின்னா ஒரு
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமையே ஒரு வைரஸையோ ஒரு மால்வேர் சென்ட் பண்ணி உங்களுடைய டேட்டாஸ் வந்து திருடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து சைபர் அட்டாக் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக். நம்மளோட ப்ரைவேசியை வந்து ரொம்பவும் பாதிக்கு. சைபர் அட்டாக் கீழே வரக்கூடியது தான் இந்த பேகஸ் மால்வேர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் சைபர் அட்டாக். ஸோ பேகஸ் வைரஸ் எந்த நாட்டை சேர்ந்தது, எந்த குரூப் சேர்ந்தது அப்படின்னா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த என்எஸ்ஓ குழுமத்தின் முக்கியமான ஒரு இதுவாக வந்து செயல்படுது. ஸோ ரீசெண்டாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பிறரை உளவு பார்க்க என்எஸ்ஓ குழுமத்தின் மால்வேர் பயன்படுத்தப்பட்டது. அதுதாங்க முக்கியமான ஒரு கேஸாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துறதுக்கு உண்மையில பயன்படுத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த மாதிரி பயன்படுத்தலை. அது மாதிரி பயன்படுத்தியிருந்தாலும் நேஷனல் செக்யூரிட்டிக்காக தான் பயன்படுத்தியிருப்போம். பட் ஆனால் இப்போது இஸ்ரோவில் சேர்ந்த என்எஸ்ஓ குரூப் கூட அது கூட எந்த விதமான கான்டாக்ட் இல்லை, நாங்கள் அது மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் சைடில் ஒரு பேனல் கிரியேட் பண்ணி யார் யார் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கீங்க உங்கள் நேம்ஸ் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் உங்களோட தரவுகள் திருடப்பட்டிருக்கு, உங்கள் ஃபோன்ஸு உங்கள் கேஜெட்ஸ்லேருந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களோட நேம் வந்து கொடுக்கலாம் பேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து ஒரு பேனல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஸோ பேகசஸ் வைரஸ் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா இஸ்ரோல் பேஸ் என்எஸ்ஓ குரூப்பு. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பேகசஸ் வைரஸ் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோனா அண்ட் டெமிக்ரான், ரீசெண்டாக வந்து டெல்டா ஒமிக்ரான் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வரும்போது நியூஸில் பார்க்க போகிறது ஃப்ளோரோனாவும் டெல்மிக்ரான்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் ஃப்ளோரோனா அண்ட் டெல்மிக்ரான், இது ரெண்டுமே வந்து நியூ கோவிட் வேரியண்ட் கிடையாது. ரெண்டுமே வந்து நியூ கோவிட் வேரியண்ட், புதிய கோவிட் வேரியண்ட் கிடையாது. எப்படி டெல்டா ஒமிக்ரான் வந்து புதிய வேரியண்ட்டோ அதோட ஜீன் ஸ்ட்ரக்சர் மாற்றி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாற்றி உருமாறி ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் உருமாறி வைரஸ் அட்டாக் பண்ண அந்த மாதிரி கிடையாது. இது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு காமன் நேம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவும் கோவிடும் இரண்டும் ஒன்றா ஒருத்தருக்கு அட்டாக் ஆச்சு அப்படின்னா அது ஃப்ளோரோனா, டெல்டாவும் ஒமிக்ரான் வேரியண்ட் ரெண்டும் ஒன்றா அட்டாக் ஆச்சு அப்படின்னா டெல்மிக்ரான். இதை மாதிரி தெரிஞ்சுக்கங்க, இது ரெண்டுமே வேரியண்ட் கிடையாது. இது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட் ஃபார் சில பர்பஸ்க்காண்டி, ஃபார் மெடிக்கல் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுற வேர்டு இது. நெக்ஸ்ட் ரீசெண்டாக நியூ பிளான்ட் வெரைட்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில். ஸோ அதோட பேர் சும்மா லைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிலிம்பிரிஸ்டிஸ் சுனிலி நியோனோட்டிஸ் ப்ரொபுவி. ஸோ இந்த நேம் மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரீசென்ட்லி டிஸ்கவர்டு பிளான்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நேம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் இதோட தரவுகள் வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் கிடையாதுங்க, அது சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு அப்பீல் போயிருக்காங்க. என்ன அப்பீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் சப்சிடிஸ் ரிலேட்டடான முக்கியமான ஒரு அப்பீல் தான் போயிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பிரேசில், ஆஸ்திரேலியா, கௌதமாலியா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஃபேவராக இருக்குது. பட் நான் எங்களோட சப்சிடிஸ் நாங்கள் கொடுக்குற சுகருக்கான சப்சிடிஸ் வந்து எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, இட் நாட் அகெயின்ஸ்ட் வேர்ல்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த அது ரிலேட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ லைட்டாக நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஜான்வரி 1 வந்து தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அதோட நேம் வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாண்ட். இப்போ நம்மளுடைய ட்ரேட் ரிலேட்டடான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம எங்கே முறையிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சுகர் கேனுடைய சப்சிடிஸ் வந்து அவங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு முரணாக இருக்குது அப்படின்ற ஒரு அப்பீலுக்கு தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு லீடிங் கோல் எக்ஸ்போர்ட்டர். ஸோ உலகத்திலேயே அதிகமாக கோல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்தோனேஷியா தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. நம்ம வந்து சைனாவோ ஆஸ்திரேலியாவோ அந்த பக்கம் போயிடக்கூடாது. இந்தோனேஷியா தான் அதிகமாக வந்து கோல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல லீடிங்கில் இருக்கக்கூடியது. ரீசெண்டாக வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு யூஸ் இல்லை. பட் ஜஸ்ட் வந்து இந்தோனேஷியா த வேர்ல்டு பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கோல் யூஸ்னு எலக்ட்ரிக் ஜெனரசிட்டி, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட். தினமும் நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு முக்கியமான நியூஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாலிவுட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் முழுமையாக பயனடைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட்.